ஹாய், நான் மணிமேகலை ரமணி கத்தார்லேருந்து பேசுகிறேன். லைம்லைட் கோச்சிங் சென்டரில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நம்ம வந்து எப்படி ஆன்லைனில் வந்து பாசிபிளா என்னன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மணி சார் வந்து நமக்கு சன் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்க டைரக்டராகவும் இருக்காங்க. நமக்கு வந்து கண்டிப்பாக லைம்லைட் கோச்சிங் சென்டர் வந்து ஒரு பிராண்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். வந்து இன்னொரு கரியர் ஜோன் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே லைம்லைட் கோச்சிங் சென்டர் வந்து பாருங்கள். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏஜ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம வந்து இந்த கோர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஏஜே கிடையாது. நான் வந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான்லாம் வந்து கத்தாரில் இருக்கேன். இங்கேருந்து பண்ணுவோம்னு நம்ம நினைக்கவே முடியாது. நமக்கு வந்து ஏன்னா சைட்டுக்கு போய் தான், ஃபீல்டில் போய் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வந்து வீட்டில இருந்தே கம்ஃபர்டபுளான ஃப்ளெக்சிபிளான டைமிங்கில் வந்து நான் பண்ணலாம். நான் சூஸ் பண்ணியிருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 இங்கே உள்ள டைமுக்கு. அந்நேரம் வந்து 4 o'clock பேட்ச். நிறைய பேட்சஸ் இருக்கு. ஹாய், நான் வந்து மணிமேகலை ரமணி கத்தார்ல இருந்து பேசுகிறேன். லைம்லைட் கோச்சிங் சென்டரில் வந்து நான் ஜாயின் பண்ணி 1 month ஆச்சு. நம்ம வந்து ஆன்லைனில் வந்து டப்பிங்கு, ஆர்ஜே இதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். நானுமே இதே டவுட்டோட தான் ஒரு 4 months வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், அவங்களோட கொக்கரக்கோ சேனலாக இருக்கட்டும், நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி ஜஸ்ட், ஏன்னா ப்ரைஸும் ஒரு பெரிய மேட்டராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறைய அமௌண்ட் கேட்பாங்க. அதனால எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே 4 monthsக்கு அப்புறம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், சார் கிட்ட கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணோடனே நேராக சார் தான் வந்து எடுப்பாங்க. மணிகி சார் தான் வந்து எடுப்பாங்க. ஆன்லைன் வந்து பாசிபிளா என்னன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் என்கிட்ட இருந்துச்சு. ஒரு 4 months வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன் இந்த லைம்லைட் கோச்சிங் சென்டரை. அவங்களோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அவங்களோட கொக்கரக்கோ சேனலாக இருக்கட்டும், நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம, ஏன்னா ப்ரைஸ் வேறு நம்ம யோசிக்கணும்ல, அஃபோர்டபுளாக இருக்குமா, அதுவும் ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஆன்லைன்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நமக்கு எதுனாலுமே இல்லை. அதனால நான் வந்து சரி பார்ப்போம் எதுக்குன்னு சொல்லிட்டு 4 months யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு சரி பண்ணுவோம், எனக்கே வந்து தோணுச்சு கால் பண்ணி பார்க்கலாம், நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம வந்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கால் பண்ணால் டைரெக்டாக வந்து நமக்கு சாரே வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. அவங்களே வந்து நேராக பேசுவாங்க. மணி சார் வந்து நமக்கு சன் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்க டைரக்டராகவும் இருக்காங்க. நமக்கு வந்து கண்டிப்பாக லைம்லைட் கோச்சிங் சென்டர் வந்து ஒரு பிராண்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆன்லைனில் வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் டைமிங்கும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச பேட்சஸும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வேற எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸஸில் வந்து. ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சீனியர்ஸும் நம்மளோட சேர்ந்து தான் இருப்பாங்க. அதனால அவங்க பண்ண அவங்களோட ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய நமக்கு ஒரு நம்ம வந்து சீனியர்ஸோட ஒர்க்கை வந்து அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் வந்து நமக்கு இருக்கு ஆன்லைன்ல. அவங்க எல்லாருமே வந்து நம்ம கிட்ட சீனியர்ஸ் வந்து அவங்களோட ஸ்பீச்சும் சரி, எல்லாம் அவங்களோட ஒர்க், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு லேர்னிங் ப்ராசஸிங்காக இருக்கும். நமக்கு வந்து மணி சாரோட கிளாஸ் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி ஜாலியாக வந்து நமக்கு போகும். சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு. எனக்கு வந்து பேசிக்ஸே வந்து தெரியாது, எல்லாமே வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணி 1 month ஆச்சு. என்னோட கொஞ்சம் நல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நமக்கு வந்து இன்னொரு கரியர் ஜோன் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே லைம்லைட் கோச்சிங் சென்டர் வந்து பாருங்கள். ப்ரைஸும் அஃபோர்டபுள் உங்களுக்கு. அதே மாதிரி ஆன்லைன் நம்ம வந்து எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து நம்ம கோச்சிங் அட்டன் பண்ண முடியும். நமக்கு எந்த டைம்லனாலும் நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃப்ளெக்சிபிள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃபு, நம்மளாலையும் வந்து ஜாப் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர், நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃபு, கரியர் கேப் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டவுட் உங்களுக்கு வந்து இருக்கலாம். கண்டிப்பாக வந்து கரியர் கேப்பாக இருக்கிறவங்க யோசிக்காமல் நம்ம வந்து நம்மளோட ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து லைம்லைட்டில் ஆர்ஜேயோ டப்பிங்கோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏஜ் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம வந்து இந்த கோர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஏஜே கிடையாது. நான் வந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். டப்பிங் வந்து இப்போ ஜாயின் பண்ணி 1 month ஆச்சு. நமக்கு ஏஜ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம வந்து பண்ணலாம். நீங்களாம் வந்து நிறைய இந்த கொக்கரக்கோ சேனலில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரோட ஏஜ் உங்களுக்கு வந்து அது கேட்டாலே நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஓ, இவங்களாம் இவ்வளோ ஏஜாக இருக்கிறவங்களாம் பண்ணுறாங்களா அப்படின்னு இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான். இன்னொன்று வந்து என்னன்னா, நமக்கு ஆன்லைனில் என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கான ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் பண்ணலாம். இப்போ நான்லாம் வந்து கத்தாரில் இருக்கேன், இங்கேருந்து பண்ணுவோம்னு நம்ம நினைக்கவே முடியாது.
நமக்கு வந்து ஏன்னா சைட்டுக்கு போய் தான் ஃபீல்டில் போய் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வந்து வீட்டில் இருந்தே கம்ஃபர்டபுளான ஃப்ளெக்சிபிளான டைமிங்கில் வந்து நான் பண்ணலாம். நான் சூஸ் பண்ணியிருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 இங்கே உள்ள டைமுக்கு. அந்நேரம் வந்து 4 o'clock பேட்ச். நிறைய பேட்சஸ் இருக்குது. நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான கோர்சஸ் தான். இங்கே வந்து நியூஸ் ரீடர் இருக்குது, டப்பிங் இருக்குது, விஜே இருக்குது, ஆர்ஜே இருக்குது, எல்லா கோர்சஸுமே இருக்குது. நானுமே நினச்சேன் என்ன ஆன்லைனில் எவ்வளோ பாசிபிள்னு எனக்கே ஒரு டவுட்டாகவே தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆன்லைன்ல எல்லாம் பாசிபிளா டப்பிங்கு, ஆர்ஜே இதெல்லாம் சொல்லிட்டுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது 100% பாசிபிள். அதுவும் மணிகை சார் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கிரேட்டான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நமக்கு பேசிக்கா லாங்குவேஜோட ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து தீர்த்து வச்சிருவாங்க. நிறைய பேருக்கு வந்து கெரியர் கேப் இருக்கும். நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், நமக்கு வந்து கெரியர் கேப் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க. நானுமே வந்து 9 to 5 ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இங்க கத்தார் வந்ததுக்கப்புறம் என்னால் ஜாப் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போதான் வந்து எனக்கு லைம்லைட் கோச்சிங் சென்டர்ல வந்து பார்த்தேன். ஒரு 4 months ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆர்ஜே இதெல்லாம் வந்து நமக்கு பாசிபிளா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். நம்ம கால் பண்ணோடனே சார் தான் வந்து எடுப்பாங்க, மணிகை சார். ஜாயின் பண்ணோடனே வந்து கால் பண்ணோடனே வந்து மணிகை சார் தான் எடுப்பாங்க. சார் வந்து ஒரு நியூஸ் ரீடர், அதே மாதிரி வந்து சார் வந்து சன் நியூஸ்ல வந்து நியூஸ் ரீடரா இருந்திருக்காங்க, டைரக்டரா இருக்காங்க, மூவி டைரக்ட் பண்றாங்க. ஹாய், நான் வந்து மணிமேகலை ரமணி பேசுறேன், கத்தார்ல இருந்து. லைம்லைட் கோச்சிங் சென்டர்ல வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹாய், நான் வந்து மணிமேகலை ரமணி கத்தார்ல இருந்து பேசுறேன். ஹாய், வணக்கம். நான் வந்து மணிமேகலை ரமணி பேசுறேன், கத்தார்ல இருந்து. லைம்லைட் கோச்சிங் சென்டர்ல வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்.